ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஷஸ் அதாவது மலாயில சொல்லப்போனால் பெர்மின்தான்னு சொல்லலாம். இந்த விஷ் வந்து நம்ம எப்போ பண்ணுவோன்னா, அதாவது ஆளுங்கள வாழ்த்துறதில்ல. இது வந்து நம்ம ஒரு வரன் கேட்குற மாதிரி. அப்போ சில விஷயங்கள் நம்ம வேணும்னு சொல்லி, அந்த விஷயத்த வந்து ஒரு விஷா நம்ம கேட்போம். இப்போ உள்ள காலகட்டத்தில பார்த்திங்கன்னா, ரொம்ப பேர் வந்து யூனிவர்ஸ்கிட்ட கேட்பாங்க. நன்றி சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி விஷஸ்ன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கேட்க வேண்டிய இடத்துல நம்ம கேட்டோம்னா, சரியான விஷயம் கிடைக்கும். ஆனா, சரியில்லாத இடத்துல போய் நம்ம ஒரு விஷஸ நம்ம வைக்கும்போது, அந்த விஷஸ் நம்மளுக்கு திரும்ப பேக் ஃபயர் ஆகுன கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உண்மை சம்பவம் சீசன் 6. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள உண்மை சம்பவத்தில் வரப்போகிற பேர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அடுத்த கதைக்கு இந்த பேரை யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதாவது சிவா, வாணி யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பேர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். உண்மையான பேர் இல்லை. ஸோ வாணி நம்மக்கிட்ட இந்த கதையை சொன்னாங்க. அந்த சிஸ்டர் சொன்ன கதை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். யாருக்கு நடந்ததுன்னா, வாணியோட ஹஸ்பண்ட் சிவாவுக்கு நடந்தது. இந்த சம்பவம் நடந்த ஏறக்குறைய ஒரு 15 to 20 இயர்ஸ் பேக் நடந்த ஒரு சம்பவம். அவங்க ஹஸ்பண்டுக்கு நடந்தது. அந்த காலகட்டத்தில் அவர் வந்து டீனேஜராக இருந்திருக்காரு. ஸோ டீனேஜர் வயசில் கண்டிப்பாக அந்த பேய் பிசாசு இதெல்லாம் வந்துட்டு நம்ம சரியாக நம்பியிருக்க மாட்டோம் அந்த டைமில். ஏன்னா யங்கான வயசில். ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற வேண்டிய ஒரு வயசு அந்த டைமில். ஸோ அதே போல் நம்ம சிவா அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த ஒரு ஸ்பிரிட் ஆஃப் த காயின்னு சொல்லி ஒரு விளையாட்டு இருக்குல்ல. ஸோ என் பழைய வீடியோவில் நான் போட்டிருப்பேன். அந்த விளையாட்டை வந்து விளையாண்டுருந்துருக்காங்க அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ இந்த விளையாட்டு விளையாட ஆரம்பித்ததுலேருந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஸ்பிரிட் வந்து பேசியிருக்கு. அதாவது ஒரு ஆத்மா வந்து பேசியிருக்கு. அந்த ஆத்மா வந்துட்டு ஒரு பெண் ஆத்மா. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த காயின் வச்சு விளையாடும்போது இந்த பெண் ஆத்மா வந்து பேசியிருக்கு. ஆக்சுவலி இந்த ஒரு விளையாட்டை பற்றி நான் பல தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு இல்லை. ஏன்னா நம்ம ஸ்பிரிட் ஆஃப் த காயின் வச்சு விளையாடும்போது உண்மை பொய் அது ரெண்டாவது விஷயம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு விஷயத்தை வச்சு விளையாண்டாலே வேறு ஒரு போர்ட்டல் வந்து அது திறக்கும். ஸோ போர்ட்டல்னு சொன்னாக்கா அது வந்து கணக்குக்கு ஒரு கதவு மாதிரி வச்சுக்கலாமே. ஸோ வேறு ஒரு அலாம்க்கு நம்ம வந்துட்டு அந்த ஒரு ட்ராவல் பண்ணுற ஒரு விஷயம் வந்து நடக்கும். தட் மீன்ஸ் நம்ம வேற ஒரு அலாமுக்கு போகிறது, வேற ஒரு லோகத்துக்கு போகிறதும் சரி, அந்த வேற ஒரு டைமென்ஷன்லேருந்து நம்ம உலகத்துக்கு வர்றதுக்கு, அதாவது நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த லோகத்துக்கு வர்றதுக்கு வந்து அது வந்து ஒரு கீ மாதிரி, ஒரு கதவு மாதிரி வச்சுக்கலாமே. ஸோ அந்த ஒரு விளையாட்டு விளையாட மூலிமா இந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது மூலிமா தான் வந்துட்டு இந்த அமானுஷங்கள் நம்மகிட்ட வந்து பேசும். தட் மீன்ஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆகும்னு சொல்கிறது வந்து எப்படின்னாக்கா, கணக்குக்கு நம்ம இப்போ இப்போ மாங்க்லாம் இருப்பாங்க, சாமியார் இருப்பாங்க, போமோலாம் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் எப்படி வந்து இந்த மாதிரி அமானுஷங்கள்கிட்ட பேச முடியுது? ஏன்னா அவங்க வந்து பலவிதமான படிப்பு படிச்சிருப்பாங்க, மந்திர சொல் படிச்சிருப்பாங்க, பலவிதமான வித்தைகள் தெரிஞ்சிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு அந்த அமானுஷத்தை பார்க்க முடியும். அதாவது அமானுஷம் நம்ம கூட தான் இருக்கும். நம்ம நம்ம பக்கத்தில் தான் இருப்பாங்க. ஆனா, நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா, அவங்க இருக்கிற டைமென்ஷன் வேற. ஆனா, இந்த ஒரு விளையாட்டும் சரி, இன்னும் பல விதமான விளையாட்டு இருக்கு. இதெல்லாம் செய்யறது மூலியமா வந்து ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ஒரு ரிச்சுவல் மாரி கணக்குல வரும். செய்யற மூலியமா அந்த ஒரு போர்ட்டல் வந்து நம்மளுக்கும் அவங்களுக்கு இருக்கிற அந்த பேரியர் வந்து உடைஞ்சிரும். தென் அந்த ஒரு விஷயம் வந்து நம்மகிட்ட அட்டாக் பண்ணுறதுக்கோ, நம்மகிட்ட கனெக்ட் பண்ணுறது, பேசுறதுக்கோ வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த ஸ்பிரிட் ஆஃப் த காயின். முடிஞ்ச அளவுக்கு இது விளையாடாதீங்க. ஸோ அந்த ஒரு விளையாட்ட வந்து இந்த சிவா அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ மொதல் நாள், 2வது நாள், 3வது நாள் இப்படியே போக, 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 போக ஒரு ஆத்மா வந்து டெய்லி வந்து அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்குது. அதோட பேர் அதெல்லாம் சொல்லி பேசி ஆரம்பிச்சோன்னே, இந்த ஃப்ரெண்ட்ஸுங்குள்ளார வந்துட்டு டீனேஜர்ஸ் தானே. ஸோ கண்டிப்பாக எல்லாமே விளையாட்டு பேசிகிட்டு இருப்பாங்கள்ல. "ஏய் பாரு, இங்கே பாரு சரக்கு பேசுது, இந்த மாதிரி பேசுது." அந்த மாதிரி விளையாட்டா பேசிகிட்டு இருக்கோம். அப்படியே நாளாவ அந்த ஒரு விளையாட்டு வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு கேன் ஆயிடுது. தட் மீன்ஸ் ஒரு அடிக்ட் ஆயிடுது. ஓகே, ஓகே மச்சான், இன்னைக்கு நம்ம மீட் பண்ணுவோம், இன்னைக்கு விளையாடுவோம். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது. ஸோ டெய்லி அந்த விளையாட்டை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அன்டில் ஒன் டே வந்து அவங்க அமாங் த ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா, நம்ம ரொம்ப ஓவரா போறோம். இது சரியில்ல. நம்ம இது வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும்போது, நம்ம சிவாவுக்கு வந்து என்ன ஒரு விஷயம் தோணுதுன்னா,
அவருக்கு லைஃப்பில் அந்த டீனேஜர் வயசில் நம்மளுக்கு பல விதமான ப்ராப்ளம் இருக்கும், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து ஆக்சுவலி அவருக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. அந்த மாதிரி ஒரு டைமில் இவருக்கு வந்து அந்த ஒரு ஆத்மா பேசிக்கிட்டு இருக்குல்ல, ஸோ அதுக்கிட்ட வந்து இவருக்கு ஒரு அட்ராக்ஷன் உண்டாகிடுது. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எல்லாமே இதோட க்ளோஸ் பண்ண மாட்டோம், இது க்ளோஸ் பண்ண போகிறோம், இந்த விளையாட்டு விளையாட போகிறதில்ல, நீ வேணா என் கூட வாயேன், எனக்கு வந்து ஹெல்ப்லாம் பண்ணு, நான் கேட்குற விஷயங்கள்லாம் வந்து நடத்தி கொடு, இது என்னோடய விஷ். அதாவது நம்ம இந்த கேமை ஸ்டாப் பண்ண போகிறோம், என் விஷ் என்னன்னா நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி இந்த சிவா வந்து அந்த ஆத்மா கிட்ட சொல்லிடுறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, நீ எனக்கு வந்து ஒரு ப்ரொடெக்டராரு, எனக்கு ஆபத்து ஏதாச்சும் வந்தால் நீ காப்பாற்று, ஸோ அந்த மாதிரி நீ வருவியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஆத்மாவும் ஓகே நீட்டுச்சு. சரி, அப்போ நான் இந்த காயினை வந்து விளையாண்டுட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்துட்டு நீ எதுவுமே செய்யாமல் டக்குன்னு விரலை எடுத்துரு அப்படின்னுடுது. நார்மலாக வந்துட்டு அந்த கேம் முடிக்கணுன்னா அந்த பேக் டு ஹோம் அதில் அனுப்பி வச்சுட்டு தானே முடிக்கணுன்னுவாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணிடுதுன்னா பாதியோடு எடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. இவரும் அதே மாதிரி எடுத்துடுறாரு. கணக்குக்கு வந்துச்சா என்னன்னு தெரியல, கணக்கு தெரியாதுல்ல. ஸோ அந்த ஒரு விளையாடும் போது தானே அதை கனெக்ட் பண்ணோம். ஸோ எல்லாம் வந்து அடைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. எனக்குரிய ஒரு வாரம் ஆகுது. நம்ம சிவாவுக்கு என்ன ஒரு தாட் வருதுன்னா, இதெல்லாம் சும்மா தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது பேசினுச்சு, நம்ம விளையாடல, அதுக்கப்புறம் எந்த விதமான சிம்டம்லாம் இல்லையே, ஒன்றுமே இல்லையே. நான் அந்த விஷயத்த செஞ்சு பார்க்கும்போது சம்டைம் நம்ம கண்ணுக்கு தெரியல, நம்ம நம்ப மாட்டோம்ல. ஸோ எதுவுமே நடக்கலையேன்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே விட்டுறாரு அந்த விஷயத்த. அவருக்கு எந்த விஷயமும் வந்து ரியலைஸ் பண்ண முடியல. ஆனால் வீட்டில் உள்ளவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிவா கிட்ட மாற்றத்தை வந்து பார்க்குறாங்க. அதாவது அவர் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு அவர் வந்து ஆள் வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பார், ரொம்ப தீனாக இருப்பார். ஆனால் இந்த ஒரு விஷயம், அந்த ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காருல, அந்த விஷயம் ஒரு பண்ணார்ல என் கூட வான்னு. ஸோ அன்னிலேருந்து ஏறக்குறைய இந்த ஒரு வாரம் 2 வீக்ஸில் வந்து அவர் வந்து வந்து அப்படியே ஆள் வந்து ரொம்ப உள்ளுக்கு போகிறார், மூஞ்சி கிஞ்செல்லாம் ஒட்டி போய். அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப வந்து வீட்லேயே வந்து, அதாவது ரூம்லேயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ அங்கே வீட்டில் இருக்கிறவங்க, அவரோட பாட்டி, அவரோட அம்மா, அப்புறம் அவங்களோட அந்த மாமாலாம் வருவாங்கள்ல, வரப்போகிற இருக்கவங்க பார்க்கும்போது, இவன் அது ரொம்ப இருக்க ஆள் உள்ளுக்கு போகிறான்னு, மருந்து கிருந்து ஏதாச்சும் அடிக்கிறது, ட்ரக்ஸ் ஏதாச்சும் எடுக்கிறானோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் வீட்டுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்க ஒரு வேலையில் ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, இவர் வீட்டு உள்ளுக்கு சொந்தமாக வந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து விளங்குது வெளியிலேருந்து, யார் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு. ஏன்னா அவன் பேசிகிட்டு இருக்கான், அதாவது ஒரு பொம்பளை ஆள் கூட பேசினா எப்படி இருக்குமோ அந்த சிரிப்பு சத்தம், பொம்பளையோட அந்த குரல், ஸோ அந்த மாதிரி கேட்கும். என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவன் என்ன பொம்பளை பிள்ளையை கூட்டிட்டு வந்துட்டானா, அவன் லவ் பண்ண பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கானா, என்ன ஏதுன்னு சொல்லி திடீர்னு ரூம்பை அவங்க போய் திறந்து பார்க்கவும், அங்கே வந்து யாருமே இல்லை. அந்த சிவா ஒண்டி தான் இருப்பார். எல்லாருக்கும் ஷாக். ஏன்னா எக்ஸாக்ட்லி ஒருத்தவங்க கூட இருந்து ரூமில் பேசி சிரித்து பேசியிருந்தாங்கன்னா கௌசாத்திக்கிட்டு எப்படி இருக்குமோ அந்த ஒரு என்வாயர்மெண்ட் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் உள்ளுக்கு போய் பார்க்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லை. அப்புறம் ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, நம்ம சிவா வந்து எல்லாமே ஹாலில் இருக்காங்க. அவங்க அந்த அம்மா, பாட்டி எல்லாமே இருக்காங்க. துண்டு கட்டிக்கிட்டு நேராக வந்து அந்த ஹால்லேருந்து பார்த்தாலே கிச்சன் தெரியும். அங்கே வந்து ஐஸ் பொட்டி திறந்து ஐஸ் தண்ணி குடிக்கிறாரு. ஸோ குடிச்சிட்டோன்னே இந்த அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, டேய் என்னடா இவ்வளோ நேரம் ரூமில் தான் இருக்க, வா வந்து சாப்பிட்லையே, அவர் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போகிறேன். அவர் வந்து எதுவுமே பேசலை. நேராக என்ன பண்ணுறாரு, அந்த குடிச்சாரில் தண்ணியை அதை வச்சுட்டு நேராக திரும்ப ரூமில் போய் கதவு சாத்திடுறாரு. கதவு சாத்தி ஒரு நிமிஷம், அந்த ஒரு நிமிஷம் கூட ஆகலை, டக்குன்னு துண்டை கட்டிக்கிட்டு பாத்ரூம்லேருந்து நம்ம சிவா வந்து வெளியே வர்றாரு, குளிச்சுட்டு வெளியே வர்றாரு. அதை பார்த்த பின்னாடி எல்லாருக்கும் அப்படியே ரொம்ப அப்படியே ஷாக் ஆகிடுது. ஏன்னா இப்போ தானே பார்த்தாங்க வந்து தண்ணி குடிச்சிட்டு ரூமுக்கு போயிருக்காரு. ஆனால் ரூமுக்கு போனவர் எப்படி திரும்ப பாத்ரூம்லேருந்து வர முடியும்? ஏன்னா பாத்ரூம் அந்த ஐஸ் பட்டி எல்லாமே வந்துட்டு கிச்சன் பக்கெட்டு தான் இருக்கும். ஸோ இது எப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு ஷாக் அந்த டைமில். அப்போ அங்கே அவங்க அம்மா அவங்க பாட்டியில் உட்காந்துருக்காங்களே, எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு ஷாக் ஆனது. டக்குன்னு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, டேய் நீ எப்படா வந்துட்டு பாத்ரூமுக்கு போனேன், இப்போ தானடா ஐஸ் பொட்டியில் தண்ணி குடிச்சிட்டு உள்ளுக்கு போன ரூம்புக்கு. இல்லைம்மா நான் போய் ஒரு 10 நிமிஷம் இருக்கும், அப்போ தான் குளிச்சுட்டு வெளியே ஆகிறேன். இல்லையே நான் கூட கேட்டேனே, நீ சாப்பிட்டியா, ஏன் தண்ணி மட்டும் குடிக்கிறேன்னு, என்னடா சொல்கிறேன்னு, இல்லைம்மான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ரூமுக்கு போயிடுறாரு. அப்போ அங்கே இருக்கிறவங்க அந்த அம்மா அந்த பாட்டி அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு வாக்குவாதம் வருது. இல்லை அவன் போயிருப்பான் போல் முதல்லையே, இல்லையே அவன் போய் 10 நிமிஷம் இருக்க, அந்த மாதிரி வந்து ஒரு
ஒரு ஒரு ஷாக்கிங் ப்ளஸ் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு கியூரியாசிட்டி என்ன நடக்குது இங்கேன்னு. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு, அதாவது வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் பண்ணுதுன்னா, சம்திங் இஸ் ராங் அப்பயும் வந்து அவங்களுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ நாளுக்கு நாளாக வந்துட்டு இவரோட பிஹேவியர் வந்து ரொம்ப சேஞ்சஸ் வந்து பார்க்குறாங்க. அதாவது இவர் அந்த டைமில் வந்து டீனேஜர் டைமில் இவருக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்கு. ஸோ அந்த கேர்ள் ஃப்ரெண்டை வந்துட்டு அவ்வளோ நாள் நல்லா பேசி பழகிட்டு இருந்தவர், எப்போ இந்த மாதிரி வியர்டாக வீட்டில் பிஹேவ் பண்ணுறாரோ, அதுக்கப்புறம் வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரும்போது எல்லாமே வந்து சண்டை வருது அவங்க 2 பேத்துக்குள்ளார. சம்டைம்ஸ் வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டை கூட அவர் அடிச்சிருக்காரு. ஏன்னா வீட்டில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்னடா என்னாச்சு உனக்கு? ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லி பேசும்போதெல்லாம் அவங்க சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்ல. அவரோட சுயநலவில் இல்லாத மாதிரி இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு அந்த ஃபீல் வந்து பேசுகிறவங்களுக்கு வந்து தெரியும். இவர் வந்து ரைட்டாக நிதானமாக பேசுகிறாரா இல்லையான்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து வீட்டில் கவனிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் சாமி மேடையில் வந்து இந்த மாதிரி மாலைலாம் போடுவாங்க சாமி படத்துக்கு. வீட்டில் பூ வைப்பாங்க. அது எல்லாமே வந்து டக்கு டக்குன்னு சீக்கிரமாக வாடிடுது. சீக்கிரமாக காஞ்சி அப்படியே உழுவுறது. அதுக்கப்புறம் அவங்க வீட்டு முன்னுக்கு கட்டி வச்சிருந்த பூசணிக்காய் கூடயும் வந்துட்டு அப்படியே அழுகி டக்குன்னு வீணாக போகிறது. ஸோ இந்த மாதிரி ஃபியூ டைம்ஸ் வந்து அவங்க எல்லாம் கவனிக்கவும், எல்லாருக்கும் வீட்டில் ஒரு சந்தேகம். ப்ளஸ் பக்கத்து வீடு வரைக்கும் அந்த ஒரு தாக்கம் வந்து இருந்திருக்கு. ஸோ அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிட்டு, உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு போல், நீங்கள் ஒரு சாமி பார்க்குறவங்க போய் பாருங்கள், எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரலன்னு டக்குன்னு அந்த நேபர் கூப்பிட்டு சொன்ன கையோட, ஏன்னா இவங்க இருக்கிறது வந்து ஒரு டெரஸ் வீடு தான். எங்கன்னா தெல்லோவிந்தன், சத்யாவான் அந்த ஏரியாவில் இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே பக்கத்து நேபர் அந்த மாதிரி சொல்லவும், வீட்டில் உள்ளவங்களுக்கும் ஷாக். எப்படி பக்கத்தில் நேபர் வரைக்கும் இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு சொல்கிறாங்களே. ஏன்னா நேபரும் நம்மளாக பேசி பழகிறவங்க தான் அந்த சிவா கிட்ட. ஸோ அவங்களும் அந்த வித்தியாசத்தை கவனிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நான் கூப்பிட்டு சொன்ன கையோட அந்த சிவாவோட அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, ஆமாம் சரி நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பாரிமுத்தால ஒரு சாமி பார்க்குற இடத்துக்கு வந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க. யாரை? நம்ம சிவாவை. ஸோ அதோட அந்த இடத்துக்கு அந்த சாமி பார்க்குற இடத்துக்கு அழைச்சிட்டு போன பிறகு அங்கே சாமி அழைச்சி பார்க்கும்போது, அங்கே சாமி ஆடுறவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் மகன் வந்துட்டு இன்னும் ஒரு 3 நாள் அவ கூட போயிருப்பான் அப்படின்றாங்களாம். என்ன சாமி சொல்கிறீங்க? எனக்கு புரியலன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அவள் வந்து உங்கள் மகளை கூட்டிகிட்டு போயிருப்பா. இன்னும் 3 நாள் தான். உங்கள் மகனை வந்துட்டு அவள் கூட்டிகிட்டு போயிருப்பான்னு சொன்னோன்னே, அந்த அம்மாவுக்கு என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவர் தான் ஏற்கனவே ஒரு பிள்ளைய லவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பிள்ளை கூட ஓடி போகிறாங்களோ? அப்படியா சாமி? எனக்கு சரியா புரியல. புரியிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நீங்க சொல்கிறது வந்துட்டு நான் சொல்கிறது வந்துட்டு உங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆள். நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்திருப்பீங்க வீட்டிலன்னு சொன்ன கையோட அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா ஃபியூ டைம்ஸ் அவங்க வந்து இந்த குரலை கேட்டது, ஒரு தண்ணி குடிக்கிற மாதிரி போயிட்டு வந்தது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் ரைட் நாங்கள் உணர்ந்திருக்கோம். அந்த மாதிரி தான் சொன்ன கையோட அப்புறம் அவர் சொல்கிறார், அவங்க மக கூட வந்துட்டு ஒருத்தி இருக்கா அப்படின்னு சொன்ன கையோட இவங்களுக்கு ஷாக் ஆகிடுது. அப்போ அவருக்கும் ஷாக்கு. அவர் அங்கே தான் இருக்கார். இல்லையே என் கூட யாரும் இல்லையே சாமி. இல்லை நீ என்ன வேலை பண்ண? நீ தகாத ஒரு விளையாட்டை விளையாண்டு நீ கூட இழுக்க வேண்டிய கூடாத ஒரு விஷயத்தை வந்து நீ இழுத்து வச்சுருக்க, உனக்கு தெரியுமா? அப்புறம் தான் இவருக்கு வந்து கொஞ்சம் யோசித்து பார்க்குறாரு. யோசித்து பார்த்த கையோட, ஆமாம் இந்த மாதிரி விளாண்டேன், இந்த மாதிரி காயின் வச்சு விளாண்டேன். ஆனால் அது அந்த மாதிரி விஷயம் சொன்னிச்சு, நான் கையெல்லாம் எடுத்துட்டேன். எனக்கு அது கூட இருக்குது. அந்த மாதிரி ப்ரெசன்ஸ் எதுவுமே எனக்கு ஃபீல் பண்ணலையே அப்படின்னு சொன்ன கையோட, அப்புறம் தான் அவர் சொல்கிறாராம், ஆக்சுவலி வந்துட்டு உனக்கு அது ஃபீல் பண்ணாது. வெளியிலேருந்து பார்க்குறவங்கள தான் அந்த விஷயம் ஃபீல் பண்ணும். நீ வந்து ஒரு 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 உன் உயிருக்கே ஆபத்தான ஒரு விஷயத்த தேடிட்டு வந்திருக்க. ஆனால் இன்னும் நல்ல வேலை ஒரு 2 டேஸில் நீ வந்துட்ட. இந்த 3வது நாள் உன் உயிர் போயிருக்கும். நீ அவ கூடயே போயிருப்பேன்னு சொன்ன கையோட எல்லாருக்கும் அப்படியே ஷாக்கிங். அப்போ தான் அந்த சாமி என்ன சொல்கிறேன்னா, உங்கள் மகனை வந்து இந்த வீட்டுக்கு இதோட அனுப்பாதீங்க. இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போய் செய்ய வேண்டிய சாங்கியத்தெல்லாம் செஞ்சுட்டு, கடைசியாக அந்த வீட்டை விட்டு திரும்பி பார்க்காம உங்கள் மகன் தான் இந்த ஒரு கோழியை வந்து வெட்டி காவை கொடுத்து தலைக்கு பின்னாடி தூக்கி எறியணும். அதாவது முதுகு வந்துட்டு அந்த வீட்டு வாசப்படியை பார்க்குற மாதிரி அந்த வீடை திரும்பி பார்க்காம வந்துடணும். அந்த வீட்டு உள்ளுக்கு உங்கள் மகன் போகக்கூடாது. வேறு எங்கேயாச்சும் போய் தங்க வச்சுருங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ சொன்ன கையோட இவங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு பக்கெட்டு பயம் தானே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நைட்டில் செய்கிறதுக்கு. அப்போ அவங்க திரும்ப கேட்கும்போது, ஏன் சாமி இல்லை உன் மகனோட உயிரை காப்பாற்றணும்னா இந்த விஷயத்த செய்யணும். அவன் அங்கே தான் இருக்கான். உன் மகனோட அறையில் தான் இருக்கா அப்படின்னு சொன்ன கையோட எல்லாருக்கும் அப்படி கூஸ் பம் ஆயிடுது அந்த டைமில். அப்போ என்ன பண்ணுறாங்க, நேராக அந்த
சாமியெல்லாம் பார்த்து முடிஞ்சு அந்த நைட்டே நேராக போய்ட்டு நம்மளோட சிவா வந்து வேறு வீட்டில் தங்க வச்சிடுறாங்க. தங்க வச்சுட்டு 2 டேஸில், ஏன்னா இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே அங்கே போகலாம். நான் அந்த நைட்டு கூடயும் அவங்க வந்து போகல. அங்கே இருக்கிற சொந்தக்காரங்க வீட்டில் தங்கிட்டு மறுநாள் தான் எல்லாமே வீட்டுக்கு போயிருக்காங்க. பகலில் போயிருக்காங்க, சிவாவும் போயிருக்காரு. போயிட்டு அந்த அம்மா சொல்லிட்டாங்க, ஓகே சாமி இப்படி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி சாமி இப்படி செய்யணும், இந்த மாதிரி வீடை சுற்றி வரணும், இந்த மாதிரின்னு சொல்லிட்டு இந்த கோழி இந்த மாதிரி காவை கொடுக்கணும், அதை சுற்றி வரணும், அது எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே கேட்டுட்டு விதின் 2 டேஸில் வந்து வீடு ஷிஃப்டட் ஆகிட்டு அந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நம்ம சிவா வந்து கடைசியாக போய் அந்த சாங்கியத்தை செஞ்சுட்டு வரணும். ஸோ அப்போ அந்த சாங்கியத்தை எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டார். அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, எல்லாம் செஞ்சுட்டேடா கரெக்டாக? செஞ்சிட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த புது வீட்டுக்கு ஷிஃப்டட் ஆகி போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லை அவங்க வீட்டில். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கல்யாணமும் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி நேராக ஷிஃப்ட் ஆகி பிணைக்கு வந்துடுறாங்க ஃபேமிலியோட. சத்யாவில் இருக்காங்க, அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு இந்த மாதிரி சொல்லி நேராக பிணைக்கு வந்துடுறாங்க. ஸோ பிணைக்கு வந்து அவருக்கு வந்து சிவாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ன் ஒரு புள்ள பிறக்குது. விதின்னு ஒரு 3 months பேபி தான், கை குழந்தை தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற வேலையில் இவங்க வந்து ஃப்ளாட்ஸில் இருக்காங்க. ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, ஃப்ளாட் விட்டு அது கீழே இறங்கி அவர் வெளியாகும்போது என்ன சொல்கிறேன்னா, சமைச்சு வச்சுட்டியாம்மா ஒய்ஃப்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அம்மாவும் ஒரு வீட்டில் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அந்த ஒய்ஃப் எல்லாமே இருக்காங்க. சமைச்சிட்டேங்க, வாங்க வந்து சாப்பிடுங்க. இல்லை நான் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன், நீ என்ன பண்ணு, எனக்கு முட்டை பொரிச்சு வச்சுரு, கிச்சா போட்டு பொரிச்சு வச்சுரு, நான் வந்து சாப்பிட்றேன் அப்புறம்னு சொல்லிட்டு தாங்காப்படியில் இறங்கினவர் தான். இறங்கின நம்ம சிவா திடீர்னு கொஞ்ச நேரம் கழித்து கண்ணை முழிக்கிறார். கண்ணை முழித்து பார்க்கும்போது அவர் மேலெலாம் வந்துட்டு அப்படியே மஞ்சள் தண்ணியாக இருக்குது. என்னடா இது மஞ்சள் தண்ணியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, என்னது மேலாம் மஞ்சள் தண்ணி ஊற்றி வச்சுருக்கீங்க, என்ன விளையாடுறீங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆத்திரமாக பேசுவோம். என்னது, நாங்களாம் சும்மா உனக்கு மேலே ஊற்றினோம், என்ன நம்ம பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அவங்க வீட்டில். அவங்க அம்மா, இந்த ஒய்ஃப் எல்லாம் சொல்கிறாங்க, என்னன்னா இந்த முட்டை சாப்பிட்டுட்டு இறங்கி முட்டை பொரிச்சு வச்சு நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இறங்கினாரு. அப்படி இறங்குனது தான் அவர் டக்குன்னு திரும்ப மேலே ஏறி வீட்டில் அந்த வெளியில் அந்த ஃப்ளாட்டுக்கிட்டலாம் நின்றுக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு. அதாவது சிவா பண்ணல அந்த ஒரு விஷயம், ஏன் என்னை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, என்னை எவனை பிரிக்கிறீங்களா, என்னமோ நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க, அதாவது ஒருத்தவங்களை ஹிஸ்திரியாக பிடிச்சி அப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணவும் தான் வீட்டில். நல்ல வேளை அந்த வீட்டுக்கு கீழே வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் இந்த ஃப்ளாட்டில். ஸோ அங்கே இந்த வீட்டிலேருந்து ஆள் வந்து இவர் மேலே மஞ்சள் தண்ணியை ஊற்றி தின்னூறு வச்சு அதை பண்ணி இதை பண்ணி அப்புறம் தான் அவர் மயக்கம் போட்டிருக்காரு. ஸோ மயக்கம் போட்டு இப்போ எந்திரிச்சோன்னா அந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. கதையெல்லாம் சொன்ன கையோட அவங்களுக்கு ஒரு மாதிரியா மனசு சரியில்லை இந்த அம்மாவுக்கு. என்னடா நம்ம ஏற்கனவே சாங்கியெல்லாம் செஞ்சுட்டோம், எப்படி அவள் திரும்ப வந்து பேசுகிறா, ஏன்னா அந்த வந்து பேசுனா அந்த ஒரு ஆத்மா தான், ஏன் என்னை வந்து பிரிக்கிறீங்களோ அது இதுன்னு சொல்லி அப்புறம் கேட்குறாங்க அவங்க அம்மா, அன்னைக்கு அந்த சாமி சொன்ன சாங்கியத்தை சரியாக செஞ்சியா, கோழியோட அந்த தலையை வெட்டி ஃபுல்லாக 3 தடவை சுற்றிட்டு உன்னோட லெஃப்ட் ஷோல்டர்லேருந்து ரைட் பின்னாடி பக்கத்து தூக்கி போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாமே செஞ்சோமா, ஆனால் கோழி கிடைக்கல, அதனால் எல்லா சாங்கியத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டேன் நான் பாட்டுக்குன்றாரு. அப்புறம் அவங்க அம்மா ஏச ஆரம்பிக்கிறாங்க, என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்க, அந்த சாங்கியெல்லாம் கரெக்டாக செய்யணும், கோழி கிடைக்கலன்னு மற்ற சாங்கியத்தை செஞ்சினாக்கா அந்த சாங்கியம் எப்படி கம்ப்ளீட் ஆகும், என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்க பாரு, இப்போ தேடி இங்கேருந்து அங்கேருந்து இது வரைக்கும் வந்துட்டான்னு சொல்லி அவங்க அம்மா ஒரு பக்கத்து கத்துறாங்க. ஸோ அப்படி இப்படின்னு இந்த ஃப்ளாட்டு கீழே ஃப்ரெண்ட் இருக்கிறதுனால அவர் மூலிமா வந்து என்ன பண்ணுறாங்க, சரி பரவாயில்ல இப்போதைக்கு கொஞ்சம் காம் ஆயிடுச்சு, எனக்கு தெரிஞ்ச ஒரு போமோ இருக்கார் பின்னைங்களையே, ஒரு போமோ இருக்கார், அவரை போய் பார்க்கலான்னு சொல்லி மறுநாளே வந்து அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ கூட்டிகிட்டு போன கையோட அங்கே அந்த போமோ வந்துட்டு உட்கார வச்சு இவர்கிட்ட பேசும்போது டக்குன்னு அந்த ஒரு ஆத்மா வந்து இவர் உடம்புலேயே திரும்ப இறக்கி அவர் இந்த பூமை வந்து பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிக்கிறார். பார்த்தா அந்த ஆத்மா நேராக வந்து உட்காந்துருது. அப்போ கேட்குறாரு, நீ எதுக்கு இது மாதிரி பண்ணுற, நீ இந்த உடம்புல இருக்கக்கூடாது, இது வந்து மனிதன், அதாவது உயிர் உள்ள மனிதன் வாழ்கிற லோகத்தில் நீ இருக்கக்கூடாது, நீ உன்னோட ஆத்மா லோகத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போ அது என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து தானாக வரல, இவன் தான் வந்து நான் அவன் கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்டான், அவன் தான் வந்து இந்த விஷ் பண்ணான், ஸோ அதனால தான் நான் கூட இருக்கேன், ஸோ இது வந்து நீங்கள் தான் யாருமே தலையிடக்கூடாது, அவன் எனக்கு சொந்தமானவன் அப்படின்னு சொல்லி பேசும்போது அந்த பூமோவுக்கும் அந்த ஒரு ஆத்மாவுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுருது. ஸோ வாய் தகராறு ஏற்பட்டு கடைசியாக என்ன ஆகுதுன்னா, கடைசியாக கண்டிப்பாக தெரியும் அவருக்கு வந்து சொல்லலாம் பயிற்சி அவர் கட்டிடுவார்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம சிவாவுக்கு செஞ்சு முடிக்கிறாரு. அந்த ஆத்மாவை அவர் வந்து அடக்கிட்டேன்னு சொல்லிட்டார். ஸோ அதுக்கப்புறம் அந்த கூப்பிட்டு இந்த சாங்கியெல்லாம் செஞ்சு அவர் வந்து இந்த பூக்குழியில் அதாவது மண்டி பொங்கலாம் செஞ்சு ஒரு சாங்கியெல்லாம் கழித்து அதுக்கப்புறம்
கிளம்பிடுறாங்க. ஸோ காடியில் வந்துட்டு இருக்கப்போ தான் அவங்க அம்மா கேட்குறாங்க. அவருக்கு தெரியல, அவர் சுயநலவே இல்லை அந்த டைமில். ஸோ அப்புறம் தான் நான் கேட்குறேன், என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு கேட்கும்போது, நீ 3 மீனை வந்து அப்படியே சாப்பிட்ட தெரியுமா, பச்சை மீன். பச்சை மீனை சாப்பிட்டேனா? ஏன்? ஆக்சுவலி அந்த ஒரு ஆத்மா வந்து கேட்டிருக்கு, இந்த ஒரு விஷயத்தெல்லாம் கொடு எனக்கு. அப்போ அந்த டைமில் கொடுக்கும்போது அப்படியே அந்த ஈக்கான் கிளின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஈக்கான் கிளியை வந்து அப்படியே வந்து ஒரு சாப்பிட்ருக்காரு. அது மீன்ஸ் அந்த ஒரு ஆத்மா வந்து இவர் உடம்புல உட்காந்து அப்படியே சாப்பிட்ருக்கு. ஸோ அதை கேட்ட கையோட என்ன பண்ணியிருக்காரு, வாந்தி எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஏன்னா பச்சை மீன் எப்படி சாப்பிட முடியும்? ஆனால் எந்த விதமான வாந்தி எதுவுமே வரல அவருக்கு. ஸோ அப்படியே அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கும் போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்திருக்கு. என்ன, அந்த நல்லா இருந்ததுன்னு சொல்கிறது வந்துட்டு பெர்மனெண்ட்டாக அவருக்கு நல்லா இல்லை. எப்படின்னா அப்பப்போ டிஸ்டர்பன்ஸ், அதாவது அப்பப்போ டிஸ்டர்பன்ஸ்னால் இந்த மனைவியை போட்டு அடிக்கிறது, கொஞ்சம் பேசினாலே வந்து திரும்ப சண்டை வர்றது. ஸோ அந்த மாதிரி வந்து அவரோட பிஹேவியர் வந்து ரொம்ப வந்து இந்த மாதிரி விஷயமா கொஞ்சம் அக்ரெசிவாக வந்து அப்பப்போ நடக்கிற மாதிரி ஆயிடுது. முன்ன வந்து சண்டை வந்தாக்கா ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, இப்போ வந்து அப்பப்போ சண்டை, கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை. ஸோ அந்த மாதிரியே இருந்துக்கிட்டு இருந்திருக்கு அன்டில் இப்போ வரைக்கும் அவருக்கு அந்த ஒரு சிச்சுவேஷன் தான். ஆனால் இப்போ என்னன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே போய் சாமி பார்க்குறது, அங்கே போய் சாமி பார்க்குறது, ஸோ அங்கே போய் சாங்கியம் கிடைக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சு அன்டில் இப்போ வரைக்கும் அந்த சிச்சுவேஷன் வந்து அவருக்கு இருக்குது. ஆனால் இப்போ என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா, எப்போலாம் இந்த சைனீஸ் இந்த சாமியெல்லாம் கும்பிடுவாங்களே, இந்த பேய் விரட்டுற நாள்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த நாளுக்கு மட்டும் அவரோட முதுகில் வந்துட்டு யாரோ கீறுனா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு தழும்பு வந்து சொந்தமாகவே அப்பியர் ஆயிரும் அவர் முதுகில். ஸோ அதை வந்து இவர் போட்டு என்னது அந்த அந்த ரொம்ப ரொம்ப அரிக்குது, ரொம்ப எரியுது, அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அதில் வச்சா தான் அவருக்கு முடியும். தட் மீன்ஸ் போட்டு சொல்லுவார் அந்த இடத்த. ஸோ அந்த சொல்லியதுக்குள்ளேயும் பத்தல, எனக்கு வந்து மிளகாவை அரைச்சி அங்கே பூசுன்னு சொல்லுவாராம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மனைவி அவங்க செஞ்சுருக்காங்க, மிளகாவை அரைச்சியும் வந்து பூசியிருக்காங்க. பூசின பிறகு தான் அவர் என்ன சொல்கிறார், நல்லா சொரிஞ்சு விட்ட ஒரு இடத்துல மிளகாவை பூசினா எப்படி இருக்கும், எல்லாத்தையும் எரியும் தான் நம்மளுக்கலாம். ஆனால் அவருக்கு வந்து அந்த ஒரு எரிச்சல் அந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அந்த மாதிரி சொல்லிவிட்டு மறுநாள் அந்த சைனீஸ் அந்த இந்த பேய் சாமி கும்பிடுவாங்கள்ல, ஸோ அந்த ஒரு விஷயம் முடிஞ்ச கையோட மறுநாள் வந்து நல்லா இருக்குன்னு, ஐ மீன் அவரோட அந்த தழும்பு எதுவுமே இருக்கா. ஸோ அன்டில் நவ் அந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இந்த அளவுக்கு வந்து நிற்கிதுன்னு சொல்லி அவங்க மனைவி வாணி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது எல்லாமே வந்துட்டு ஒரிஜினல் பேர் இல்லை, நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு பேர் தான். ஸோ அவங்களோட ஹஸ்பண்டுக்கு இந்த ஒரு விஷயம் வந்துட்டு முழுசாக்கியோன்னு நான் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். இந்த கதை மூலிமா நம்மளுக்கு தெரிய வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷ் பண்ணுறது ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன். விஷ் பண்ணுறது நம்ம வந்து ஒரு விஷயம் கேட்க போகிறோன்னா கடவுள்கிட்ட, சாமிக்கிட்ட நல்ல ஒரு எனர்ஜிகிட்ட கேட்குறது ரொம்ப பெட்டர். ஸோ ஏற்கனவே கதை கேட்டிருப்போம், லாட்ரி கெட்ட விஷயத்துகிட்ட போய் கெட்ட எனர்ஜிக்கிட்ட லாட்ரி கேட்குறதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே போல் இந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பிரிட் ஆஃப் த காயின் இதெல்லாம் விளையாடக்கூடாத ஒரு விஷயம். ஸோ விளையாண்டு அதுக்கிட்ட விஷ் பண்ணி அதாவது ஒரு அமானுஷ்யம் கூட இருக்கணும்னு கேட்டது வந்து ஒரு பெரிய தவறு. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து அவர் இது வரைக்கும் தொடருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கதை கேட்குறவங்க இந்த மாதிரி விஷயத்த வந்து ட்ரை பண்ணாதீங்க. அது இந்த அந்த விஷ் மட்டும் வந்து ட்ரை பண்ணாதீங்கன்னு நான் சொல்லலை, இந்த விளையாட்டே விளையாடாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு வேறு ஏதாச்சும் கபடி இருக்குது, பேட்மிண்டன் இருக்குது, ஸோ அந்த மாதிரி விளையாடுங்க. இந்த மாதிரி அமானுஷ்யத்து கூட சம்மந்தப்பட்ட விளையாட்டு எதுவுமே வந்து விளையாடாதீங்க. இவரோட நல்ல நேரம் அந்த ஒரு விஷயம் வந்துட்டு உயிருக்கு ஆபத்து வரைக்கும் வரல. ஆனால் நம்ம கதையிலேயே வந்து பல விஷயங்கள், அதாவது பல பேருக்கு உயிர் இழந்த கதை கூட நம்ம கேட்டிருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு விளையாட்டை வந்துட்டு அறவே ட்ரை கூடயும் பண்ணாதீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர், இந்த கதையை நீங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதுக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு சமூகத்தில் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் கேஷ் டேக்கர்.